அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் கலைவாணி அகாடமி ஆரம்பிக்குது. 60+40 நாள், உங்களுக்கு ஒரு 98 நாள் இருக்குது. 60 நாள்ல உங்களுக்கு சிலபஸ் முடிச்சு கொடுத்துறோம். எப்படி சார்? நான் டெய்லியும் ஒரு 10 கணக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேன். 21 டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். 21 டெஸ்ட் கொடுக்குறோம். மேக்ஸ் ஷார்ட்கட் சொல்லி தரோம். மேக்ஸ் ஷார்ட்கட் எப்படி இருக்குன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஏ என்ற நபர் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிக்கிறார். அதே வேலையை பி என்ற நபர் 30 நாட்களில் முடிக்கிறார் எனில் ஏபி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் காலம் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப ஏ என்ற நபர் 20 நாள்ல செய்யறார், பி என்ற நபர் 30 நாள்ல வேலை செய்யறார். 2 பேரும் சேர்ந்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்ட்டு ஒண்ணுமே இல்ல. ஃபார்முலா பாருங்க, ஏபி டிவைடட் பை ஏ பிளஸ் பி. அப்ப ஏபினா ஏ இன்டு பி. அப்ப இத கூட இப்படி ஃபார்முலா தெளிவா ஏ இன்டு பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி இந்த மாதிரி எழுதிக்கிங்க. ஃபார்முலா ஏபின்னா ஏ இன்டு பி ஏ பிளஸ் பின்னு எழுதிக்கிங்க, தப்பு கிடையாது. அப்ப ஏவுடைய வேல்யூ என்ன? 20 இன்டு 30 டிவைடட் பை ஏவுடைய வேல்யூ என்ன? 20. பியுடைய வேல்யூ என்ன? 30. இப்ப பெருக்குங்க. 20 இன்டு 30 பெருக்குனா இந்த 2 3 பெருக்குனா 3 2 6 2 0. அதான் 20 30 பக்கத்துல இந்த மாதிரி 0 வந்தா இந்த மாதிரி ஷார்ட்கட்டா பெருக்கலாம். 12 இன்டு 13 நீங்க பெருக்கதான் போடணும். இங்க பாருங்களா, 600 டிவைட் 20 30 கூட்டினா 50. அப்ப ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடுங்க, அடிக்கணும். 1 5 5 12 5 60. சாரி, இந்த மாதிரி எனக்கு அடிக்க தெரியலன்னா ஒண்ணு இல்ல, 60 5 6ல எத்தனை 5 இருக்குது? ஒரு 5. அப்ப 6ல 5 போனா 1 இருக்குது, 5 இருக்கு, போவாது. இந்த 0 இருக்குது 10 5 10 0. அப்ப 12 நாட்கள். ரைட்டுங்களா? இப்ப எப்படி போடணும் அந்த கணக்கு மறுபடியும் ரிவிஷன் பண்றான். இங்க பாருங்க, ஏ என்ற நபர் ஒரு வேலையை 20 நாட்களில் செய்து முடிக்கிறார். அதே வேலையை பி என்ற நபர் 30 நாட்களில் முடிக்கிறார் எனில் ஏவும் பியும் இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் காலம். இது ஷார்ட்கட் சொல்றேன் நானு. ஏன்னா 20 நாட்கள் எடுத்துட்டீங்களா, பி 30 நாட்கள் எடுத்துட்டீங்களா. இதுக்கு ஃபார்முலா ஏபி இன்டு ஏ பிளஸ் பி ஃபார்முலா. அப்ப ஏபினா ஏ இன்டு பி பெருக்கணும் டிவைடட் பை ஏ பிளஸ் பி. ஓகேங்களா? அப்ப ஏ உடைய வேல்யூ என்ன? 20 இன்டு பி உடைய வேல்யூ என்ன? 30. அப்ப 20 இன்டு 30 டிவைடட் பை ஏ உடைய வேல்யூ என்ன? 20 பிளஸ் பி உடைய வேல்யூ 30. அப்ப 20 30 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? இந்த 20 30 மல்டிப்ளை பண்ணா 600. மல்டிப்ளை கூட பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, 20 இன்டு 30 0 0 0 3 2 6. டைரக்டா 20 30 மல்டிப்ளை பண்ணா இந்த 2 3 0 வந்து ஷார்ட்கட். 2 3 பெருக்குனா 6 2 0 600 டிவைடட் பை இந்த 30 70 கூட்டினா 50. இந்த 0க்கு இந்த 0க்கு அடிச்சுட்டீங்க. 1 5 5 12 5 60 12 நாட்கள். சரி, எனக்கு அடிக்கல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சொன்னா கீழே இருக்கிறது பகுதி மேல, கீழே இருக்கிறது பகுதி மேல இருக்கிறது தொகுதி. தொகுதி உள்ள போடணும். 60 உள்ள போட்டீங்க, பகுதி வெளியாகி போடணும். 6ல எத்தனை 5 இருக்குது? ஒரு 5. அப்ப 6ல 5 போனா 1 இருக்கு, 5 இருக்கு, போவாது. அதனால 0 இருக்குங்க. 5 10 அந்த 12 நாட்கள். ரைட்டுங்களா? இந்த மாதிரி மேக்ஸ் எளிமையா ஷார்ட்கட்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கு போடுறான். வாழ்நாள் முழுவதும் மறக்காது. ஒரு ஷார்ட்கட் ஒண்ணுன்னா உங்களால மறந்துடுவீங்க. இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா எளிமையா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பா மேக்ஸ்ல நீங்க 22+ எடுக்கலாம், வேலை வாங்க முடியாது. நீங்க தமிழ் ஜிஎஸ் மாங்குன்னு படிச்சா கூட இந்த 60 நாள்ல மேக்ஸ் முடிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஏன்னா மேக்ஸ் 60 நாள்ல சிலபஸ் முடிக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் முடிக்கணும் இந்த 60 டேஸ்ல.
60 நாள்ல நாங்க சிலபஸும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் முடிச்சு கொடுத்துறோம். அந்த 40 நாள்ல ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு. அப்ப அப்படின்னா 22 பிளஸ் எடுத்தாதான், 22 23 பிளஸ் எடுத்தாதான் உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடும். மேக்ஸ் நீங்க முடிக்கணும், உங்களால அந்த டைமுக்குள்ள முடிக்கணும். அப்பதான் வேலை கிடைக்கும். நீங்க இதை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் 300 rupees ஒன்லி. நன்றி, வணக்கம்.